வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 18ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி போன கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணா இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகும். அந்த வகையில நேத்து ஒரு 3 நாள் உள்ளதை சேர்த்து பார்த்தோம் பிளாஷ்பேக்ல. ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் மக்களே. அதாவது தமிழிகம் என்ற புதிய விலாங்கு இனம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? நியூ ஈல் ஸ்பீஷிஸ் தமிழிகம் எங்க டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா தூத்துக்குடி கடற்கரையில. அடுத்த கேள்வி, கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா, கங்கர் வேலி நேஷனல் பார்க் நமக்கு எங்கு அமைந்திருக்கு அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்துல. அடுத்த கேள்வி, சுனிதா வில்லியம்ஸ அங்க அதாவது பூமிக்கு திரும்ப கூட்டிட்டு வர்றதற்கான மிஷனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா க்ரூ 10, ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, விமென்ஸ் பிரீமியர் லீக்ல ஜெயிச்ச டீம் எது அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ், ஆப்ஷன் ஏ. உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டி, வேர்ல்ட் பாரா அத்லெட்டிக் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டி யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்தியா தான் ஜெயிச்சாங்க. அடுத்த கேள்வி, உலக நுகர்வோர் உரிமைகள் தினம், வேர்ல்ட் கன்சியூமர் ரைட்ஸ் டே மார்ச் 15. தேசிய தடுப்பூசி தினம், நேஷனல் வேக்சினேஷன் டே மார்ச் 16. இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. மார்ச் 18. முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம். நான் ஆல்ரெடி அன்னைக்கே சொன்னேன், நம்ம எக்கனாமிக் சர்வேல எக்கச்சக்கமான, அதாவது நம்மளுடைய பொருளாதார ஆய்வறிக்கையில எக்கச்சக்கமான டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் ஒரே வீடியோல பார்த்தா போடுற மேட்டர் இல்ல. ஒரே வீடியோல உட்கார்ந்து 1.5 மணி நேரம் போட்டுடலாம். ஆனா அது யூஸே இருக்காது, படிக்கவே போர் அடிச்சிடும். அதனால நம்ம டெய்லி கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு சில டேட்டாஸ் பார்த்துடலாம். கொஸ்டின் பேசிஸ்ல பார்த்துடலாம். வாட் இஸ் த growth rate ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமி ஃப்ரம் 2012-13 டு 2023-24, 2012-13 முதல் 2023-24 வரை தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி விகிதம் இந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்க அப்படின்னா 6.37%. எவ்வளவு இருக்கு? 6.37% இருக்கு மக்களே. மொத்தமா நம்மளுடைய நேஷனல் ஆவரேஜ், ஓகேவா? இது நமக்கு தமிழ்நாட்டுக்கு மொத்தமா நமக்கு தேசிய அளவிலே பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி விகிதம் 6.1% தான் இருந்திருக்கு, நேஷனல் ஆவரேஜ். ஆனா நம்ம தமிழ்நாடு அதை விட நம்ம அதிகமாவே இருக்கோம், ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாடு இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதார மிக்க மாநிலம், ஓகேவா? தமிழ்நாடு இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி. இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதார மிக்க மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு சரியான விடை நமக்கு தமிழ்நாடு. முதல்ல மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு. முதல்ல மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏன் நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு இந்த பொருளாதாரம், இந்த வளர்ச்சி எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நம்ம மகாராஷ்டிரா அப்படின்னு சொன்னா மும்பை, அதாவது இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா மும்பை தான் ஞாபகம் வரும். அதே இது நமக்கு கர்நாடகான்னு சொன்னா ஐடி இதெல்லாம் எங்க இருக்குன்னா பெங்களூர். ஆனா தமிழ்நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், ஐடி எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், ஐடி கம்பெனிஸா இருக்கட்டும், இந்த அர்பன் ரூரல் டிவைடுன்னு சொல்லுவாங்க. நகர்ப்புற அதே மாதிரி கிராமப்புற அந்த பிரிவினைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல, ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள், நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினாவே கேட்கலாம், ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்வீஸ் செக்டார் டு தமிழ்நாடு எக்கனாமி இன் 2023-24, 2023-24 ஆண்டில் தமிழக பொருளாதாரத்திற்கு சேவை துறையின் பங்களிப்பு என்ன? நம்ம இந்த செக்டாரை மூணா பிரிப்போம். ஒண்ணு பிரைமரி செக்டார், அதாவது முதன்மை பிரிவு. ரெண்டாவது செகண்டரி, அதாவது செகண்டரி பிரைமரி, செகண்டரி டெர்ஷியரி, ஓகேவா? பொதுவா இந்த பிரைமரியில நம்ம என்னெல்லாம் வரும் அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர், நம்ம விவசாயம் எல்லாம் இந்த பிரைமரி செக்டார்ல முதன்மை துறையில வந்துரும். 2ஆம் நிலை துறையில என்னெல்லாம் கவர் பண்ணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலைகள் இதெல்லாம். 3ஆம் நிலையில நம்ம என்ன டெர்ஷியர்ல என்னெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐடி, பேங்கிங், ஹாஸ்பிட்டல், சேவை, சர்வீஸ் செக்டார் எல்லாமே. சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த பிரைமரி செக்டார் எவ்வளவு பொருளாதாரத்துக்கு, அதாவது கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட், ஓகேவா? அதாவது மொத்த மாநில அந்த மதிப்பு கூட்டுதல் சொல்றது. மொத்த மாநில அந்த மதிப்பு கூட்டுதல்
அதுல வந்து பிரைமரி செக்டார் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து மொத்தம் ரூ. 100 நம்ம தமிழ்நாடுடைய வருமானம்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 100 தமிழ்நாடுடைய வருமானம் அப்படின்னா, அதுல ரூ. 13 நமக்கு எதுல இருந்து வருது அப்படின்னா, அக்ரிகல்ச்சர்ல இருந்து வருது. அதுல ரூ. 33.37 செகண்டரி செக்டார்ல இருந்து வருது. அதாவது இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வருது. அதே மாதிரி இந்த ஐடி இதுல இருந்துலாம் எவ்வளவு வருது அப்படின்னா ரூ. 53.63. ஓகேவா? சோ இதுதான் பெர்சன்டேஜ் இது. சோ கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட் பெர்சன்டேஜ் வந்து இப்ப நமக்கு சர்வீஸ் செக்டார் கேட்டிருக்காங்கன்னா 53. இது வந்து செகண்டரி செக்டார், இது வந்து பிரைமரி செக்டாருக்கானது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரலா ஒரு வளர்ந்த பொருளாதாரம் மிக்க நாடா இருக்கும் பட்சத்துல அதனுடைய செகண்டரி செக்டார் இருக்கலாம் மக்களே. இந்த தொழிற்சாலைகள் வந்து 5% வளர்ச்சியை கண்டாலே, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, 5% வளர்ச்சியை இந்த துறை, இந்த இரண்டாம் நிலை துறை வந்து கண்டனால, இரண்டாம் நிலை துறை வந்து 5% வளர்ச்சி பெற்றாலே அங்க வந்து வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நல்லா இருக்கும்? வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ நம்ம இது எல்லாமே வந்து நமக்கு பணவியல் கொள்கை கீழ தான் வரும். மானிட்டரி பாலிசி. இந்த மானிட்டரி பாலிசி உடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. மானிட்டரி பாலிசினா பணவியல் கொள்கை. இதனுடைய பிரதான நோக்கம் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, அதாவது விலை நிலைத்தன்மை தான் வந்து இதனுடைய பிரதான நோக்கம். சென்ட்ரல் கோல் என்ன அப்படின்னு, அதாவது வாட் இஸ் த சென்ட்ரல் கோல் ஆஃப் மானிட்டரி பாலிசி, அதாவது பணவியல் கொள்கையின் பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா 100 யூனிட் கரண்ட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எவ்வளவு யூனிட் கரண்ட்? 100 யூனிட் கரண்ட். இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் இல்ல, டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ்க்கு, அதாவது நம்மள மாதிரி, அதாவது வீடுகளுக்குலாம் வந்து 100 யூனிட் கரண்ட் ஃப்ரீ. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்குல்ல, அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துல எத்தனை பேர் பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1,15,00,000 குடும்பங்கள், குடும்ப தலைவிகள். 1.15 crore. ஓகேவா? சோ இந்த நம்பர்ஸ் நான் சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த 2 கொஸ்டின் பார்த்திருக்கோம், சில நம்பர்ஸ் பார்த்திருக்கோம். இனி ஒவ்வொரு நாள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா ஈஸியா நமக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ஒரு பார்க் மாதிரி இருக்குல்ல, ஒரு பார்க் தான் இது, சதுப்பு நில பார்க். ஓகேவா? சென்னையில முதல்ல ஒரு சதுப்பு நில பூங்கா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க இனாகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வேர் வாஸ் சென்னைஸ் ஃபர்ஸ்ட் வெட்லாண்ட் ஸ்பாஞ்ச் பார்க் இனாகிரேட்டட். சென்னையில் முதல் சதுப்பு நில கடற்பாசி பூங்கா எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா போரூர்ல. ஓகேவா? பள்ளிக்கரணைன்னு போட்டுறாதீங்க, போரூர் மக்களே. நமக்கு வெட்லாண்டுன்னு சொல்லும்போது, சதுப்பு நிலம்னு சொல்லும்போது, தமிழ்நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தது ராம்சார் தளங்கள், அதாவது மொத்தம் ராம்சார் வெட்லாண்ட் வந்து எத்தனை இருக்குன்னா 20 இருக்கு. ஓகேவா? சோ இத சைட்ல வச்சுக்கோங்க. நம்ம புதுசா, நம்ம எப்பவுமே நம்ம கிளாஸ்ல புதுசா கத்துக்கணும், புதுசா சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பேன். இன்னொரு டேட்டா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது எந்த மாவட்டத்துல, அதாவது தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல வந்து வெட்லாண்ட் அதிகமா இருக்கு, வெட்லாண்ட் அதிகமா இருக்கு இந்த சென்ஸ் ஏரியா பரப்பளவுல வந்து, சதுப்பு நிலம் வந்து பரப்பளவுல சதுப்பு நிலம் வந்து அதிகமா இருக்கிறது வந்து எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெட்லாண்டுடைய ஏரியா அதிகமா இருக்கு. எங்க ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா சென்னையில தான் இருக்கு. ஓகேவா? அப்ப அதிகம் எங்க இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம், கம்மியா இருக்கிறது சென்னை. ஓகேவா? இது வந்து நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்தா இந்த டேட்டா எடுத்தோம். ஆனா இது வந்து 2001 சென்சஸ் படி தான் இதை கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 30 மாவட்டங்கள் தமிழ்நாட்டுல இருக்கும்போது உள்ள டேட்டா. அதுக்கப்புறம் இன்னும் அவங்க அப்டேட் பண்ணல. பட் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. காஞ்சிபுரம், சென்னை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுவே வந்து இது வந்து மொத்த ஏரியாவை எடுத்தோம். அதாவது இப்ப சதவீதம், அதாவது ஏரியாவுடைய பெர்சன்டேஜ் வச்சு எடுத்தோம். அதாவது ஏரியாவுடைய பெர்சன்டேஜ் சொல்லும்போது, அதாவது மொத்தம் இருக்கிறதுல எத்தனை சதவீதம் வந்து வெட்லாண்டா இருக்கு, அதுல அதிகமா இருக்குது பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம். ராமநாதபுரத்துல வந்து ஒரு 100 ஏக்கர் மொத்தமா ராமநாதபுரம் அப்படின்னா 18 ஏக்கர் வந்து அதுல சதுப்பு நிலம் தான், வெட்லாண்ட் தான். ஓகேவா? சோ ராமநாதபுரம் தான் வந்து பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ராமநாதபுரம் தான் அதிகம், 18% இருக்கு அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப உள்ளதுல குறைவா இருக்கிறது எது அப்படின்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல வந்து 1%, 100 ஏக்கர்ல 1 ஏக்கர் மட்டும்தான் சதுப்பு நிலம் இருக்கு. ஓகேவா? சோ ராமநாதபுரம், இங்க காஞ்சிபுரம், இங்க சென்னை, இங்க கோயம்புத்தூர். ஓகேவா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு சதுப்பு நில திட்டம், டிஎன் வெட்லாண்ட் மிஷன் அப்படின்னு கூட ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இது அபிஷியலா எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜூன் 5, 2023. ஓகேவா?
இது வந்து ஒரு 100 சதுப்பு நிலங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு 5 வருஷத்துக்கான திட்டம் தான் இந்த தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் போயிடலாம். நேஷனல் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாண்டினுடைய பிரதமர் இங்க வந்திருக்காரு. நியூசிலாண்டினுடைய பிரதமர் இவர் தான். பார்க்க வந்து இந்த சுரேஷ் சக்கரவர்த்தி மாதிரி இருக்காருல்ல. சோ அது சுரேஷ் சக்கரவர்த்தி, அது சக்கரவர்த்தி. இது வந்து கிறிஸ்டோபர். இவருடைய பெயர் கிறிஸ்டோபர் லக்சன். கிறிஸ்டோபர் லக்சன் நியூசிலாந்து நாட்டினுடைய பிரதமர். ஓகேவா? இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு அப்படின்னா ரைசினா டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 மாநாடு, ரைசினா டைலாக் அப்படிங்கிற ரைசினா உரையாடல் அப்படிங்கிற ஒரு மாநாடு. இந்த மாநாடை வந்து யார் நடத்துறாங்க அப்படின்னா அப்சர்வர்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அப்சர்வர்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்காங்கல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் சேர்ந்து தான் இந்த ரைசினா டைலாக கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ உள்ள போய் பார்த்துடலாம். வேர் வாஸ் த ரைசினா டைலாக் 2025 ஹெல்ட்? 2025ஆம் ஆண்டு ரைசினா உரையாடல் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதற்கு சரியான விடை நமக்கு நியூ டெல்லி. ஆல்ரெடி பார்த்துட்டோம். கிறிஸ்டோபர் லக்சன் வந்தாரு. யார் யார் நடத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதனுடைய கருப்பொருள், இந்த உரையாடலினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா காலச்சக்ரா. அதாவது காலச்சக்ரா, காலச்சக்ரா இங்கிலீஷ்லயே அதேதான் காலச்சக்ரா. இது கூட ஒரு 3 விஷயம் சொல்றாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னா பீப்புள், பீஸ், பிளானட். அதாவது மக்கள், அமைதி, அப்புறம் பிளானட்னா கிரகமோ பூமியோ வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஏன்னா நமக்கு இதுல எக்ஸாக்டா நீங்க இங்கிலீஷ்ல இந்த மாதிரி பொதுவா இந்த தீம் எல்லாம் இருக்கும்போது இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி பாத்துக்கிறது நல்லது தமிழ் மீடியம் மாணவன். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் அங்க எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? சோ நியூ டெல்லி, அதே நியூ டெல்லியில தான் வந்து இப்ப இன்னொரு விஷயமும் கண்டக்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா ஃபிட் இந்தியா அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. ஓகேவா? ஃபிட் இந்தியா, ஃபிட் இந்தியாவுடைய முதல் திருவிழா, முதல் கார்னிவல், முதல் திருவிழா வந்து எங்கு நடைபெற்றுட்டு இருக்குது அப்படின்னா அதுவும் அதே நியூ டெல்லி தான். அப்ப ஃபிட் இந்தியா கார்னிவல் எங்கு நடைபெறும் கேட்டாலும் நியூ டெல்லி. இதே மாதிரி இந்த ரைசினா டைலாக் வந்து மிடில் ஈஸ்ட்ல கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது சமீபத்தில் நம்ம பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரைசினா மிடில் ஈஸ்ட் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? முதல் ரைசினா மத்திய கிழக்கு மாநாடு, மத்திய கிழக்கு மாநாடு. இது எங்கு நடைபெற்றது அப்படின்னா அபுதாபி, அபுதாபியில் நடைபெற்றது அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அபுதாபில மிடில் ஈஸ்ட்ல முதல்ல கண்டக்ட் பண்ணாங்க 2024ல. இப்போ 2025ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க ரைசினா டைலாக் எப்பவுமே வந்து டெல்லியில தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்சர்வர்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் சேர்த்து. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல். இன்டர்நேஷனல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வாய்க்கா தகராறு அப்படிங்கிறது வந்து நம்ம கிராமத்துல மட்டும் இல்ல, அதாவது இன்டர்நேஷனல் லெவல்லயும் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு வாய்க்கா தகராறு என்ன அப்படின்னா இந்த நாகோர்னோ கராபக் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துக்காக அர்மேனியா அப்படிங்கிற நாடும் அசர்பைஜான் அப்படிங்கிற நாடும் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு சார் இதை பாக்குறோம் அப்படின்னா இப்ப இவங்க 2 பேரும் ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திட போறாங்க. அதனால இந்த செய்திகள் வந்திருக்கு. அப்ப கேள்விகள் கேட்கலாம். இது யூபிஎஸ்சிலே வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி கேட்ட கேள்வி. நாகோர்னோ கராபாக் அப்படிங்கிறது வந்து அதாவது எந்த இரு நாடுகளுக்கு இடையான டிஸ்பியூட் அப்படின்னு அர்மேனியா மற்றும் அசர்பைஜான். ஓகேவா? சோ அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையே பிரச்சனை உள்ள இதுதான் நாகோர்னோ கராபாக் அப்படிங்கிறது வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் அவார்டு. இன்னைக்கு யாருக்கு என்ன அவார்டு கொடுக்க போறோம் அப்படின்னா இவருக்கு தான் அவார்டு கொடுக்க போறோம். இவர் யார் அப்படின்னா சஞ்சய் ராமசாமி கிடையாது. இவர் சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகேவா? சோ சஞ்சய் மல்ஹோத்ரா ஆர்பிஐனுடைய 26வது கவர்னர், ரிசர்வ் வங்கியோட 26வது ஆளுநர். என்ன அவார்டு அப்படின்னா டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் அவார்டு. அதாவது டிஜிட்டல் உருமாற்ற விருது 2025 யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ, இந்தியாவின் ரிசர்வ் வங்கி. இங்க ரிசர்வ் வங்கிக்கு தான் நம்ம கொடுக்க போறோம். எதற்காக இந்த அவார்டு? இது வந்து யாருக்கு? இது வந்து இங்க கொடுக்குற அவார்டுல மக்களே, லண்டன்ல யூகேல கொடுக்கக்கூடிய அவார்டு. எதுக்கு இந்த அவார்டு அப்படின்னா சப்போஸ் சம்திங் ஏதோ இந்த டிஜிட்டல் சம்பந்தமா ஏதோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆர்பிஐ உடைய 2 முக்கியமான ஒரு டிஜிட்டல் திட்டங்கள், ஒரு முன்னெடுப்புகள். ஓகேவா? என்ன அப்படின்னா ஒண்ணு சாரதி, ஒண்ணு பேர் என்னது சாரதி, சாரதி அப்படிங்கிறது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரவா, பிரவா. ஓகேவா? இந்த 2 இதுக்காக தான் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த 2 இதுக்காக. இது எதற்காக அப்படின்னா அதாவது இப்ப எல்லாமே முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பேப்பர் அந்த மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? சோ பேங்க் இதுல எல்லாமே. சோ அத வந்து டிஜிட்டல் ஆக்குறது. ஓகேவா?
இது வந்து ஆர்பிஐக்குள்ளே இன்டர்னல், ஓகேவா? ஆர்பிஐ உடைய இன்டர்னல் இருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ளோவை பாத்துக்கிறதுக்காக, இன்டர்னல் ஒர்க் ஃப்ளோவை ஃபுல்லா டிஜிட்டலைஸ் பண்றாங்க, ஓகேவா? சோ அந்த திட்டத்தினுடைய பேர் தான் சாரதி. அப்படியே பிரவா வந்து அப்படியே மாத்தோம். இது வந்து ஆர்பிஐக்கு உள்ள, அவங்களுக்குள்ள, ஓகேவா? இது வெளியே இருந்து யாராவது, அதாவது எக்ஸ்டர்னல், ஓகேவா? எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் இருப்பாங்கல்ல, வெளியே இருந்து இப்போ வந்து இந்த ஆர்பிஐல ஏதாவது வந்து ஒரு ரெகுலேட்டரி அப்ளிகேஷன், ஏதாவது ஒரு என்ன சொல்றதுக்கு, ஒரு அப்ரூவல் வாங்கணும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பிரவா அப்படிங்கிற இந்த இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமா வரலாம். அப்ப சாரதி, பிரவான்னு தனியா கேட்டாலும் ஆர்பிஐ உடையது. இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் விருது யாருடைய கேட்டாலும் ஆர்பிஐ உடையது. ஓகேவா? சோ அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக் போயிடலாம் மக்களே. சயின்ஸ் அண்ட் டெக்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து சந்திராயன் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது சந்திராயன் 1 முடிஞ்சு, 2 முடிஞ்சு, 3 முடிஞ்சு. ஓகேவா? 3 வரை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு. இப்போ வந்து 5வதுக்கு வந்து ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. சந்திராயன் 5 திட்டம் வந்து எந்த நாட்டு உதவியுடன் செயல்படுத்தப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எல்லாருக்கும் டவுட் இருக்கும். சந்திராயன் 3 இப்பதான் சார் முடிஞ்சு. சந்திராயன் 4 பத்தியே சொல்லல. சந்திராயன் 4க்குலாம் முன்னாடியே அப்ரூவல் எல்லாம் வாங்கியாச்சுமா. சந்திராயன் 4 விண்ணுல வந்து 2027ல ஏவ போறதா சொல்லியிருக்காங்க. எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ இந்த சந்திராயன் 4ல பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய முக்கியமான நோக்கம் வந்து அதாவது நமக்கு மேல நமக்கு நிலாவுல போயிட்டு வந்து மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை சோதனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சந்திராயன் 5 திட்டத்துக்கு இப்ப அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? யார் கூட சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்னா ஜாக்ஸா அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி. ஜாக்ஸா அப்படிங்கிற இந்த விண்வெளி அமைப்பு எந்த நாட்டுடையது அப்படின்னா ஜப்பான். சோ நமக்கு வந்து இஸ்ரோன்னு இருக்குல்ல, அதே மாதிரி ஜப்பானுக்கு ஜாக்ஸா. சோ சந்திராயன் 5 வந்து இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து தான் பண்ண போறாங்க. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். சோ வந்து ஐபிஎல் ஃபீவர் எல்லாருக்கும் வந்திருக்கோம், வரப்போற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு ஐபிஎல் எல்லாம் பார்க்காதீங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு மார்ச் 22 தொடங்கி அது போகும் 1.5 மாசம் 2 மாசம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஆனா நமக்கு எக்ஸாம் எல்லாம் நோட்டிபிகேஷன் ஏப்ரல்ல வரப்போகுது. வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன்னு இருக்காதீங்க. மேட்ச் ஹைலைட்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்த வருஷம் ஸ்டேடியத்திலே போய் பார்க்கலாம். சரியா? சோ இப்போ நம்ம மேட்ச் பாக்குறது ஓகே. என்ன அப்படின்னா ஒரு புத்தகம் எல்லாமே லான்ச் பண்ணிருக்காங்க. கையில லியோ லியோ லியோன்னு இருக்கா. சோ எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க. கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தா இருக்கட்டும், அனிருதா இருக்கட்டும், இவரு நமக்கு தல டோனி, இவரை தெரியாத கிடையாது. அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின், நம்ம ஊர் பையன். ஓகேவா? சோ இவர் யாருன்னு தெரியுதா? ஆக்சுவலி இவரை தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மத்தவங்க தெரியலாம் கூட பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இவர் தான் யார் அப்படின்னா பி.எஸ். ராமன். பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இந்த பி.எஸ். ராமன் அப்படிங்கிற பெயர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா மக்களே? ராமன் அப்படிங்கிற பி.எஸ். ராமன். இவரு தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைமை வழக்கறிஞர். தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் ஜெனரலா இருக்கக்கூடிய பி.எஸ். ராமன். இவர் வந்து முன்னாடி வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுடைய துணை தலைவராகவும் இருந்திருக்காரு. இவர் எழுதிய புத்தகம் தான் இந்த லியோ அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்துல வந்து முழுக்க முழுக்க யார பத்தி இருக்கும் அப்படின்னா மஞ்சள் கலர்ல இருக்கனாலே நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். மஞ்சள் கலர்லனாலே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பத்தினது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அணி எப்படி உருவாச்சு, அதுல இருந்த சிக்கல்கள், அவங்க மீண்டு வந்தது, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தின ஒரு ஃபுல் தகவல்கள். யாராவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா வாங்கி தாராளமா படிங்க. லியோ த அன்டோல்ட் ஸ்டோரிஸ் த புக் ரிட்டன் பை பி.எஸ். ராமன் அப்படிங்கிறவர். ஓகேவா? இதுல வந்து இந்த ரோட்ரிகோ டுட்டர்டே அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து யார் அப்படின்னா பிலிப்பைன்ஸ் நாடு இருக்குல்ல, பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாடு, அந்த நாட்டினுடைய முன்னாள் அதிபர். இவருக்கு வந்து இவருக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் இது பண்ணிட்டாங்க. ஓகேவா? இவர் அரெஸ்ட் பண்ண போறாங்க. அதை யார் அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் கொடுத்தது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சோ அவங்க கொடுத்த தீர்ப்புப்படி ரோட்ரிகோ வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கேள்வி எப்பவும் கேட்பாங்க. அதாவது இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், ஓகேவா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எங்க அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹேக் அப்படிங்கிற இடம். ஹேக் எங்க இருக்கு? நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு. அடுத்த பாத்தீங்க அப்படின்னா இந்த ராமகந்த ராத் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒடிசாவுடைய ஒரு பொயட். ஓகேவா? சோ ஒடிசா பொயட், ஐஏஎஸ் ஆபீசரும் கூட. நிறைய ஒரு வந்து ஒடிசி மொழியில நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. சமீபத்துல காலம் ஆயிட்டார். உங்களுக்கு எஸ்எஸ்சி போன்ற எக்ஸாம்ல கேட்கலாம். அதாவது இப்படி ஒருத்தர் இருந்தாரு, இவர் வந்து இப்ப இல்ல, இவர் எந்த துறையோடு தொடர்புடையவர், இல்ல எந்த மொழியில எழுதுவார், இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். ஓகேவா? சோ எம்எஸ் தோனி தெரியும். ஓகே. அதே மாதிரி வந்து ஐபிஎல் போகும்போது சில கேப்டன் பேர்லாம் வந்து நான் சொல்றேன். ஓகேவா? அந்த ஆர்சிபி உடைய கேப்டன், அதாவது நேத்து ஃபங்க்ஷன் நடந்துச்சு.
ரஜாத் பட்டிதார் தான் வந்து ஆர்சிபி, அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடைய கேப்டன். இதெல்லாம் கேள்வியில கேட்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? நமக்கு தெரியாது நினைப்போம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கூட ஒரு கேள்வி கேட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய கேப்டன் யாரு அப்படின்னு. மேட்ச் பார்க்காதவங்க என்ன பண்ணிருப்பாங்க, டோனின்னு எழுதியிருப்பாங்க. ருத்துராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன். இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம மேட்ச் பார்க்காத நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்காகவும் சொல்றேன். ஆர்சிபி உடைய கேப்டன் வந்து ரஜாத் பட்டிதார், விராட் கோலி கிடையாது. ஓகேவா? சோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸ். கிராண்ட் பிரிக்ஸ்னா ஒண்ணு இல்ல, கார் பந்தய போட்டி. ஓகேவா? ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில பட்டத்தை வென்றவர் லாண்டோ நாரிஸ் அப்படிங்கிறவர். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. கிராண்ட் பிரிக்ஸ் வந்து பெரிய அளவு கேள்விகள் கேட்கறது இல்ல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான தினங்கள். ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் டே, ஆயுத தொழிற்சாலைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா நமக்கு மார்ச் 18. அதாவது முதல்ல நமக்கு ஆங்கிலேயர் காலகட்டத்துல வந்து இந்த ஆயுதங்களுக்காகவே தனியா ஒரு வாரியம் அமைச்சாங்க. எங்க அமைச்சாங்க அப்படின்னா கல்கத்தால. சோ கல்கத்தால 1775ல ஒரு வாரியமாட்டம் அமைச்சாங்க. ஓகேவா? சோ அதற்கு அப்புறம் வந்து ஒரு கன் ஃபேக்டரி, அதாவது ஒரு ஆயுத தொழிற்சாலை ஒண்ணு உருவாக்குனாங்க 1787ல. இதுவும் எங்க அப்படின்னா நமக்கு காசிப்பூர் அப்படிங்கிற ஒரு இடம். காசிப்பூர் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா அதே கல்கத்தால தான். ஓகேவா? கல்கத்தா காசிப்பூர். ஓகேவா? காசிப்பூர் அப்படிங்கிறது எங்க அப்படின்னா கல்கத்தால இருக்கக்கூடியது. அங்கதான் இதை நமக்கு ஆரம்பிச்சாங்க. சோ அந்த நாளை இது பண்றதுக்காக தான் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் டே, ஆயுத தொழிற்சாலைகள் தினம் அப்படிங்கறத மார்ச் 18 இன்னைக்குமே கொண்டாடுறாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம லைக்கை தட்டி விட்டு வீடியோ பாருங்க. அடுத்து நம்மளுடைய வின்னர்ஸ் பேட்ச் ஜாயின் பண்றதுக்கு இன்னும் மார்ச் 20ஆம் தேதி நமக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. 53 டெஸ்ட் மக்களே. மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல வந்து 2 விதமா இருக்கு. ஒன்னு பொது தமிழ் பிளஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் ஜிஎஸ் டெஸ்ட், இன்னொன்னு ஜெனரல் இங்கிலீஷ் பிளஸ் ஜிஎஸ் டெஸ்ட். ஜிஎஸ் வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ஓகே, அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் படிதான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், ஜெனரல் ஸ்டடிஸா இருக்கட்டும், நியூ சிலபஸ் பேஸ் பண்ண டெஸ்ட் தான். நமக்கு டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதாவது முதல்ல 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் புக் எல்லாத்தையும் முடிச்சிருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் டெஸ்ட், ஸ்கூல் புக்கை தாண்டி உள்ள டெஸ்ட் எல்லாம் நம்ம வைப்போம். அதெல்லாம் எங்க படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், பாலிசி நோட் டெஸ்ட், பட்ஜெட் டெஸ்ட் எல்லாமே இதுல நமக்கு கவர் ஆயிடும். ஸோ கூகுள் ஃபார்ம்ல நமக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அதுல நீங்க ஸ்கோர் பார்த்துக்கலாம், ரேங்க் லிஸ்ட் போடுவோம். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், எக்ஸ்பிளேஷன் பிடிஎஃப் எல்லாமே வந்துடும் மக்களே. ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு, எவ்வளவுனா 2999 அப்படிங்கிற அமௌண்ட் ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்றவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்டினுடைய ஸ்கெடியூல் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் இருக்கும். அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம்ல நம்ம போட்டிருப்போம். நமக்கு டெஸ்ட் வந்து செப்டம்பர் 28 குரூப் 2. ஸோ 6 மாசம் பொறுமையா உட்காந்து நீட்டா படிக்கலாம். பேட்ச் உடைய பேர் வின்னர்ஸ் பேட்ச். ஸோ அடுத்து நம்ம தினம் ஒரு திட்டம் பார்த்துடலாம். தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து அம்ரித் சரோவர் ஸ்கீம். அம்ரித் சரோவர் திட்டம் பார்க்கக்கூடிய திட்டமுடைய பேர் என்னன்னா அம்ரித் சரோவர் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல், அதாவது ஏப்ரல் 24, 2022ல ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஓகேவா? சோ எப்பவுமே டேட்டும் சேர்த்து படிச்சுக்கோங்க. சில இதுல மாசத்தை வச்சு மட்டும் கேட்பாங்க. ஏப்ரல் 2022, மே 2022 அப்படின்னு கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட ரெடியா இருக்கணும். சில திட்டங்களுக்கு நமக்கு டேட் இருக்காது, அதை அப்படியே விட்டுருங்க. சோ இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தண்ணி பஞ்சத்தை தீக்கிறதுக்கான திட்டம், வாட்டர் ஸ்கார்சிட்டியை தீக்கிறதுக்கான திட்டம். எப்படி தீர்ப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் 75 குளங்கள், 75 பாண்ட், 75 குளங்கள் வந்து ஒண்ணு புதுசா கட்டணும், புதுசா குளம் அமைக்கணும், அதாவது குளம் வெட்டணும். இல்ல அப்படின்னா ஆல்ரெடி இந்த அதாவது ஆல்ரெடி வந்து பராமரிப்பு இல்லாம இருக்கக்கூடிய அந்த குளத்தை ஒரு புதுப்பிக்கணும். சோ இது பண்ணலாம். 75 பாண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த திட்டம். சோ இப்ப இந்த திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல நம்ம இந்தியன் ரயில்வே இதுல சேர்ந்திருக்காங்க. சோ இந்தியன் ரயில்வே வந்து சமீபத்துல எந்த திட்டத்துல இணைஞ்சாங்க அப்படின்னா அம்ரித் சரோவர். எப்படி கேட்டாலும் ஆன்சர் போடணும். ஓகேவா? சோ அடுத்து கமெண்ட் யுவர் ஆன்சர். நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை ஜஸ்டிஸ் மற்றும் திராவிடியன். இது ரெண்டும் தான் வந்து நமக்கு
சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனுடைய பத்திரிகைகள். அடுத்தது இன்னைக்கான கேள்வி. Who warned K. Kamaraj that resignation from chief ministership was political suicide? கு காமராஜ் முதல்வர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலை ஆகும் என்று எச்சரிக்கை விடுத்தது யார்? ஆப்ஷன் ஏ ராஜகோபாலாச்சாரி, ஆப்ஷன் பி ஈவி ராமசாமி, ஆப்ஷன் சி லால் பகதூர் சாஸ்திரி, ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு என்னன்னு சொல்றேன். 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் ஆயிடும். குரூப் 1, 2, 4க்கு இதை மட்டும் படிச்சாலே போதும். இந்த ஒவ்வொரு எக்ஸாம் முன்னாடி நம்ம தனி ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ், ஸ்கீம்ஸ் எல்லாமே இதுல இன்க்ளூட் பண்ணி இதை தாண்டி எதுவுமே வராத மாதிரி தான் நம்மளுடைய மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கொடுக்குற பிடிஎஃப்ல இருந்து டெஸ்ட் வைப்போம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் வந்து நம்ம கூகுள் ஃபார்ம்ல இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்ம் இருக்கும், எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். இது மாதிரி மாசத்துக்கு 4 பிடிஎஃப், 4 டெஸ்ட் லிங்க் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வரும். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே நமக்கு மெட்டீரியல் இருக்கும். தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். பைலிங்குலா தான் இருக்கும் மக்களே. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம்க்கு இது மட்டும் படிச்சாலே போதும் மக்களே. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது நமக்கு மார்ச் 2வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்றோம்ல, அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணி இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் எல்லாமே வந்து ரெட்ல ஹைலைட் பண்ணிப்போம் மக்களே. மெட்டீரியல் இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரீசெண்டா நமக்கு டிஎன்பிஎஸ்சி மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் பேட்டர்ன் மாதிரி அதாவது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், டைரக்ட் ஒன்லைனரா இருக்காது. ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்விகள். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையை தேர்ந்தெடுக்க, இந்த மாதிரிப்பட்ட கேள்வி. இதுலயும் நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம் டெஸ்ட்லயுமே. அது நம்ம எங்க படிக்கணும் அப்படின்னா கீழே நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் அதுல கவர் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம டீட்டெயிலா நம்ம இது பண்ணியிருப்போம். இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன்ல இப்ப ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2வது வாரம் வரைக்கும் வந்துடும். இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இதை மட்டும் படிச்சாலே போதும், வேற எதுவும் நீங்க படிக்கணும் அவசியம் இல்லை, எல்லாத்தையும் கவர் பண்ணிடும். அதுக்கடுத்து சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட்லேயே லிங்க் வரும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணிங்கன்னா வரும். இல்ல நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம் மக்களே. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்னா இங்கிலீஷ்ல தி இந்து, தமிழ்ல தினமணி. அதுக்கடுத்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் அப்டேட், இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் டப்புன்னு அப்டேட் பண்ணுவோம். மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம், என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்க. தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6.37%. அந்த 10 வருஷத்துல சர்வீஸ் செக்டார் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா 53.63%. முதல் சதுப்பு நில கடற்பாசி பூங்கா போரூர்ல இனாகிரேட் பண்ணாங்க. ரைசினா உரையாடல் நியூ டெல்லியில. அதுக்கடுத்தது நகோர்னோ கராபாக் அப்படிங்கிறது அர்மேனியக்கும் அசர்பைஜானுக்கும் இடையே இருக்கக்கூடிய வாய்க்கா தகராறு. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்ட் ஆர்பிஐ கிடைச்சிருக்கு. சந்திராயன் 5 திட்டம் வந்து ஜப்பானோடு சேர்ந்து இது பண்ண போறாங்க. லியோ அன்டைல் ஸ்டோரி PS ராமன் அவருடைய புத்தகம். ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் லாண்டோ நாரிஸ் எழுதியது. லாண்டோ நாரிஸ் ஜெயிச்சாரு. ஆயுத தொழிற்சாலை தினம் மார்ச் 18. வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலையில 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.